போலவே ஸ்டாலினும் செயல்படுகிறார் சீமான். பரந்தூர் விமான நிலைய திட்ட எதிர்ப்பு போராட்ட குழுவினர் கைது செய்யப்பட்டுள்ளதற்கு சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் சொந்த நாட்டுக்கு மக்களின் துயர நேரில் சென்று பார்க்காத மோடியை போன்று முதல்வர் ஸ்டாலின் இந்த போராட்டத்தை கையாள்வதற்கு குற்றம் சாட்டியுள்ளார். மக்களை புறக்கணிக்கும் ஆட்சியாளர்களை மக்களும் புறக்கணிப்பார்கள் என்பதை தமிழக அரசு உணர வேண்டும் என்றார். இவ்வளவு வளங்கள், காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், நிலவளம், மலை வளம், கடல் வளம், எல்லாவற்றுக்கும் மேலாக மனித வளம், எல்லாம் வைத்திருக்கிற என்னாடு ஏன் இவ்வளவு ஏழ்மை வறுமையில் சிக்கி திணறுகிறது, தவிக்கிறது? ஒரு கட்சியை மாற்றி இன்னொரு கட்சி ஆட்சி அமைத்துவதால் இங்கே என்ன நடந்திருக்கிறது, நடந்து போகிறது? நம்முடைய கோட்பாடு என்பது அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். என்ன நடந்து போகிறது? ஒரு தேர்தலில் யார் வந்தாலும் என்ன நடந்து போவதில்லை. பல கோடிகளை கொட்டி அமைச்சர்கள், மக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு ஊர்களில் இருந்து ஒரே தொகையை முற்றுகையிட்டு வேலை செய்து பல ஒரு கோடிகளை கொட்டி இது ஒரு கலாச்சாரம், இது ஒரு கேடு நிலை. அப்ப என்ன செய்யலாம்? மக்களை தொந்தரவு பண்ணாது, மக்கள் காசை வீணடிக்காது, இடைத்தேர்தலே வேண்டாம். அப்ப என்ன செய்யலாம் சீமான்? ஐயா போல இன்னைக்கு அடுத்தபடியாக வாக்கு பெற்றவர் அவர் எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் இருந்தார்? அதற்கு அடுத்தபடியாக போட்ட அவர் மீதும் மக்கள் நம்பிக்கை வைத்து வாக்கு செலுத்திருக்கிறார்கள். மதிப்பு அவர் மீது நம்பிக்கை வைத்து மக்கள் வாக்கு செலுத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் ஜனநாயகத்தை மதிப்பது, மக்களின் ஒவ்வொரு வாக்கையும் மதிப்பது உண்மை என்றால் ஐயா புகழேந்தி இல்லை, அடுத்த இடத்தில் வந்தவர் யாரோ அவரை இடைக்கால சட்டமன்ற உறுப்பினர் என்று அறிவிப்பதுதான் அமைப்பு மாற்றம். தனிப்பெரும் முதலாளிகளின் தனி நிறுவனங்களை மூடுவதல்ல எங்கள் வேலை. போட்டியிடுவது இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்தால் முடியாது. ஒரு முதலாளி கொடுப்பான் என்றால் அரசு தோற்று போனது என்பதை அறிந்துள்ளோம். பிறகு ஒரு ரூபாய், ஒரு கோடி மருத்துவமனை என்பது டாஸ்மாக் கடைக்கு கொண்டு வருகிற சரக்கெல்லாம் இவர்கள் காட்டுவதுதான். மொத்தமாக ஒரு பாட்டு அவங்க காட்சி போத்தல் அடைக்கிறது அவங்க செலவு பண்றது 12 ரூபாய் தான். 9 ரூபாய் 12 ரூபாய் இவ்வளவுதான். ஆனால் எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறார்கள் பாருங்கள். கொள்ளை லாபம் ஈட்டுகிறார்கள்.